தள்ளுபடி, அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மருத்துவ ஆராய்ச்சியில் இந்தியா புதிய மைல் கற்களை எட்டி வருகிறது. லக்னோவில் கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. சென்னை பெரம்பூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தகவல். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் குதிரை பேர அரசியல் குறித்து கவர்னர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம் என RS பாரதி உறுதி. எழுத்தாளர் பூமணியின் மறைவிற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மருத்துவ ஆராய்ச்சியில் இந்தியா புதிய மைல் கற்களை எட்டி வருகிறது என்று லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுடன் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் உரையாற்றினார். அப்போது முந்தைய காலங்களுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் சுகாதார அமைப்பு இன்று அதிக தன்னிறைவு கொண்டதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மலிவான கட்டணம் கொண்டதாகவும் நவீனமானதாகவும் உருவெடுத்துள்ளது என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் மரபு சிகிச்சை, அணு மருத்துவ முறை மற்றும் பிற நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மருத்துவ ஆராய்ச்சியில் இந்தியா புதிய மைல் கற்களை எட்டி வருவதுடன் உலகளாவிய சுகாதார சவால்களுக்கான உள்நாட்டு தீர்வுகளை இந்தியா இன்று உருவாக்கி வருகிறது என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்து பார்வையிட்டார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். தொகுதி மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சென்னை வியாசர்பாடியில் சர்மாநகர் 1வது தெருவில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் சேவை மையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சர்மாநகர் 10வது தெருவில் உள்ள நியாய விலை கடையினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டையினை வழங்கினார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இன்று முதல் முறையாக அவர் தனது தொகுதிக்கு சென்றதால் அவருக்கு தாவேக நிர்வாகிகள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள கூட்டரங்கில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் இம்மாத இறுதியில் 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் பொதுமக்களை கவரும் வகையிலான திட்டங்கள், அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வரும் 22ஆம் தேதி வரை துறை வாரியாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். பட்ஜெட்டில் தாவேக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் இடம்பெறும் என்று தெரிகிறது. இந்த நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெறுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்படும் என தெரிய வருகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் குதிரை பேர அரசியல் குறித்து கவர்னர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று RS பாரதி தெரிவித்துள்ளார்.
கொத்து பரோட்டா என்றெல்லாம் கொச்சையாக பேசுவது என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக திமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் RS பாரதி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் விஜயின் குதிரை பேர அரசியல் கவர்னர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவின் எச்சில் இலைகளை சேர்த்து கொண்டுள்ள ஜோசப் விஜய் கொத்து பரோட்டா என்றெல்லாம் கொச்சையாக பேசுவதா என கேள்வி எழுப்பினார். மேலும் கரூரில் முதலமைச்சர் விஜய் பேசியது தொடர்பாக உச்சநீதிமன்ற வழிகாட்டல்படி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவிடமும் CBI-இடமும் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் விஜய் குதிரை பேர ஊழலில் ஈடுபட்டுள்ளார் என்பதை வைகோ அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த 4ஆம் தேதி கவர்னரை சந்தித்து ஆதாரத்தோடு புகார் அளித்தோம் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். அதேபோல விஜயபாஸ்கர் வெளிப்படையாகவே செய்தியாளர்கள் கூட்டத்தில் என்னை தாவேகாவில் வந்து சேரும்படி கேட்டுக்கொண்டார்கள், ஆகவேதான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்து விட்டார் என்றும், ஆக இதெல்லாம் குதிரை பேர ஊழலுக்கு தகுந்த ஆதாரங்கள் என்பதை சுட்டிக்காட்டி கவர்னரிடத்தில் இன்று மீண்டும் ஒருமுறை திமுகவின் சார்பில் புகார் கொடுத்திருக்கிறோம் என்று ஜோசப் விஜய் பேசும்போது கொத்து பரோட்டா என்றெல்லாம் கொச்சையாக பேசுகிறார். கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் ஆகிய இருவருமே நாங்கள் சாப்பிட்டு போட்ட 2 இலைகள்தான் என்றும் அதை தாவேகாவில் இணைத்து கொண்டுள்ளனர் என அதிமுகவினரை விமர்சித்து உள்ளனர் என்றும் திமுகவின் எக்ஸ் தளத்தில் RS பாரதி பதிவிட்டுள்ளார். எழுத்தாளர் பூமணியின் மறைவிற்கு திரைத்துறையினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் பூமணி மறைவிற்கு எக்ஸ் தளத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் பூலித்துறை மாணிக்கவாசகம் என்ற பெயர் பெற்ற எழுத்தாளர் பூமணி மறைவு செய்தி அறிந்து துயரம் அடைந்தேன் என பதிவிட்டுள்ளார். மேலும் கூட்டுறவுத்துறை பணியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் எண்ணற்ற சிறுகதைகளையும் புதினங்களையும் தமிழ் இலக்கியத்திற்கு கொடையளித்த பெருமைக்குரியவர் என்றும், தாமரை இதழில் அறுப்பு என்ற சிறுகதைதான் இவரது முதல் படைப்பு என்றும், அஞ்ஞாடி என்ற இவரின் புதினம் சாகித்ய அகாடமி விருதை பெற்றது என்றும், தாய் அன்பு, சாதி கலவரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல் முதலியனவை விளக்கும் கரிசல் காட்டு இலக்கியமாக இது திகழ்ந்தது என்றும், வயிறுகள், நீதி, நொறுங்கல்கள், நல்ல நாள், வெக்கை, வைவேத்தியம், வரம்புகள், வாய்க்கால்கள், பிற முதலான இவரின் படைப்புகள் ஒவ்வொன்றும் முற்போக்கு இலக்கியங்களாக விளங்கியது என்றும், இவருடைய வெக்கை என்னும் கதையை தழுவி இயக்குனர் வெற்றிமாறன் அசூரன் என்ற திரைப்படத்தை உருவாக்கினார் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் வைகோ பதிவிட்டுள்ளார். காப்பர் பிளான்ட் நிறுவனத்தை தூத்துக்குடியில் அமைக்கக்கூடாது என்று மதிமுக தலைவர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வியட்நாம் பகுதியில் படகு விபத்தில் 10 தமிழர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்தது வருத்தம் அளிக்கிறது. குறிப்பாக திருச்சியைச் சேர்ந்த பாலாஜி, அழகுராஜா, ஷேக் அப்துல்லா ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர் என்ற தகவல் கிடைத்தவுடன் வெளியுறவுத்துறைக்கு தொடர்பு கொண்டு இறந்தவர்களின் உடலை விரைவாக மீட்டு தர வேண்டும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என தெரிவித்தேன் எனவும், 2 நாட்களில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் வந்துவிடும் என அரசாங்கம் கூறியுள்ளதாக துரை வைகோ தெரிவித்தார். மேலும் 234 தொகுதிகளிலும் பல்லாயிரம் கோடி செலவு செய்து அவர்களால் வாக்கு பெற முடியவில்லை என்றும், இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டது என்றும், யாருமே நம்ப முடியாத அளவிற்கு அதிமுக, பாஜக, திமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனை திமுக உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் என யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும், அதன் அடிப்படையில்தான் பல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ஓரிரு மாதங்களில் லஞ்சம் இல்லாத தமிழகத்தை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உருவாக்குவார் என்று ஆடுதுறையில் நடைபாதை வியாபாரிகளை சந்தித்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார்.
ஆடுதுறையில் ரயில்வே சாலையில் 25க்கும் மேற்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக பழக்கடை, பூக்கடை உள்ளிட்ட வியாபார கடைகளை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நடைபாதை கடைகள் வாகன போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என அவ்வப்போது நெடுஞ்சாலை துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் வணிக கடைகள் கட்டி தந்தால் அது பயனுள்ள வகையில் அமையும் என ஆடுதுறை நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தினர் அமைச்சர் ஷாஜகானிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் பொதுப்பணித்துறை இடத்தை பார்வையிட்டு போக்குவரத்து இடையூறு இல்லாத வகையில் பொதுப்பணித்துறை வளாக பகுதியில் 20 கடைகள் வரை அமைத்திட வாய்ப்பு உள்ளதால் இது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் கலந்தாலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக அமைச்சர் ஷாஜகான் மேலும் தெரிவிக்கையில், அது அண்ணன் திருமாவளவன் அவருடைய கருத்து, அவர் கட்சி சார்ந்த கருத்து. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அணியிலே நாங்கள் தோழமை சேர்ந்திருக்கிறோம். இந்த அணி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் தோழமை உணர்வோடு இந்த கூட்டணியோடு போட்டியிடும் என்பதை எங்களுடைய தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான இங்கே ஒரு அணி அமைந்திருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்றங்களும் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு தற்போது இருப்பதாக தெரியவில்லை. கடந்த 20 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு வசதியை வழங்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சி தொழிலாளர்களின் தூண்டுதலினாலும் அவர்களின் சூழ்ச்சிக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் வழியாக வேண்டாம் என்று தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்களின் போராட்டங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் தொழிலாளர்களுடன் நேரடியாக அமர்ந்து பேசினேன். தற்போதைய அரசின் நிதி சூழலை புரிந்து கொண்டு இந்த துறையை சீரமைக்க அரசு எடுத்து வரும் அக்கறையான முயற்சிகளுக்கு அவர்கள் தங்களது நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துள்ளனர் என்றும், பெரும்பாலான தொழிலாளர்கள் இன்னமும் அரசின் மீது முழு நம்பிக்கை வைத்து தங்களது பணிகளை தொடர்ந்து வருகின்றனர் என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அரசு இந்த துறையை சீரமைத்து விட்டால் தங்களுடைய பெயர் வளராது என்ற எண்ணத்தில் சில எதிர்க்கட்சிகள் தொழிலாளர்களை தூண்டிவிட்டு தவறான வழியில் கொண்டு செல்ல முயல்கின்றனர் என்றும், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இத்தகைய சூழ்ச்சிக்கு பலியாக வேண்டாம் என்றும், அது தேவையற்ற பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். 2 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் முன்கள பணியாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கோவை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் பணியாற்றி வரும் முன்கள பணியாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததால் கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மனு அளித்தனர். மனுவில் மாற்றுத்திறனாளிக்கு அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், எண்முறை சிகிச்சையாளர்களாக உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் கடந்த 2 மாதங்களாக தங்களுக்கான ஊதியம் வழங்கப்படாததால் குடும்ப செலவுகளை மேற்கொள்வதில் வீட்டு வாடகை, குழந்தைகளின் கல்வி செலவு, வங்கிக் கடன் தவணைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் நிலுவையில் உள்ள 2 மாத ஊதியத்தையும் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனிவரும் காலங்களில் மாதந்தோறும் உரிய நேரத்தில் ஊதியம் வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்கள பணியாளர்கள் மனுவில் தெரிவித்துள்ளனர். ஆல்ரெடி சிஎஸ்பி ஏப்ரலோட போட்டாங்க, அவங்களுக்கும் அந்த சம்பளம் போகாம இருக்கு. அவங்க போனாதான் நாங்கள் சிஎஸ்பி வந்து நம்ம கேட்க முடியும், நீங்க சீக்கிரம் சம்பளம் போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். இவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்காங்க. ஸ்பெஷலிக்கு அனுப்புறாங்க, ரிட்டர்ன் ஆகுதுங்கிறாங்க, பட் எதுவுமே ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த ஸ்கீமோட பணிகள்லாம் பாதிக்கப்படுது. ஆமா, கண்டிப்பா பாதிக்கப்படுது. இப்போ இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்கன்னா வீட்டுக்கு போய் இந்த மாற்றத்தினாலேக்கு இன்னைக்கு ஒரு பிசியோதெரபியோ ஸ்பெஷல் எஜுகேஷனும் கொடுப்பாங்க. இன்னைக்கு அவங்களால பஸ் காசுல போறக்கு வழி இல்லை. இன்னைக்கு இவங்க வந்துட்டாங்க, இன்னைக்கு அவங்களோட ஒர்க் இன்னைக்கு பாதிக்கப்படுது. இதே மாதிரி தான் எல்லா வட்டாரத்துலயும் நடக்குது. வால்பாறையில இருந்து நமக்கு மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்துலயுமே இதே பாதிப்பு தான். இல்ல, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமா நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் இந்த 2 மாசமா தான் இந்த சேலரி இஷ்யூ வந்துட்டு இருக்கு.
மேகதாட்டு அணை பிரச்சனையில் தமிழக அரசு மெத்தன போக்கை மேற்கொண்டு வருகிறது என்றும் அரசியல் காரணத்திற்காக தமிழகத்தின் உரிமையை தாவேக அரசு காம்ப்ரமைஸ் செய்து வருகிறது என்றும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் ராஜினாமா செய்த சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என முக்கிய கோரிக்கையாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கிறோம் என்றும் குதிரை பேரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த கட்சி தலைவர்கள் ஆகியோரை பிரதமரையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் சந்திக்க வேண்டும் என்றும் குதிரை பேரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க கட்சி தாவல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும், நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டுவர ஒன்றிய அரசு முயற்சிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தாவேக அரசின் புகழ் பாடும் புலவராக வைகோ மாறிவிட்டார் எனவும் யாரெல்லாம் பிரபலமாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தமிழக முதலமைச்சரை பார்க்கும் நிலையில்தான் தற்போதைய தமிழக அரசு உள்ளது என்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோவில் வீரனாம் லேக் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் LEP ஜோதிமணிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வீரனாம் லேக் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் சங்கத்தின் துணைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோதிமணிக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட ஆளுநர் பொறியாளர் மணிமாறன் தலைமை தாங்கினார். துணைநிலை ஆளுநர் எழில் முருகன், மாவட்ட தலைவர் இளங்கோவன், ஆரோக்கியதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பழனிவேல் தலைவராகவும், கமலக்கண்ணன் செயலாளராகவும், நடராஜன் பொருளாளராகவும் புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு புதிதாக பதவியேற்றுக் கொண்டவர்களுக்கும் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் நலிவுற்றவர்களுக்கு தையல் இயந்திரம், மின்சார அடுப்புகள், அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள் சகிலா, காளிதாஸ், ரேகா, திருமுருகன், சுதா மணிரத்தினம், இளங்கோவன், மருத்துவர் முகமது முஜம்மில், ரவிச்சந்திரன், குமாராட்சி முத்துக்குமரன், சத்யசீலன், ஹென்ரி, கதிர்வேலு, அப்துல்லா, வேலு அருள்மொழி, ராஜேந்திரன், ராஜ், வெற்றிவேல், அந்தோணிசாமி, ஜான் அருளானந்தம், மருத்துவர் வீரசெல்வன், தங்கத்தம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செந்துறையில் முறையான குடிநீர் வழங்க வேண்டும், தெரு விளக்குகளை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் கடந்த 15 நாட்களாகவே குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் 3 நாட்களாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் தடைபட்டு விட்டது என்றும் ஒரு வாரமாக இரவு நேரங்களில் தெரு விளக்குகள் எரிவதில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து அம்பேத்கர் நகர் பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் பகுதிக்கு தடையின்றி குடிநீர் வழங்க வேண்டும், தெரு விளக்குகளை சரி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக தண்ணீர் கிடைக்கவும் மின்விளக்கு சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மாற்றுத்திறனாளிகளை இந்து சமய அறநிலையத்துறை இலவசமாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அழைத்து சென்று வரும் திட்டத்தினை சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்று சென்னையில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் தேசிய தலைவர் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜத்தின் தேசிய தலைவர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் காணாமல் போன விவகாரத்தில் கேரள அரசு CBI விசாரணை உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட காலமாக சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க ஆவலோடு காத்திருக்கின்றனர் என்றும்
எனவே இந்து சமய அறநிலையத்துறை மாற்றுத்திறனாளிகளை இலவசமாக சபரிமலைக்கு அழைத்து சென்று மீண்டும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரும் திட்டத்தினை வகுத்து வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பாக வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சில இடங்களில் இருந்தும் சபரிமலைக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றனர் என்றும், ஆகவே ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்தில் இருந்தும் சபரிமலை வரை செல்ல பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும், இதனால் பக்தர்களின் நேர விரயம் குறையும் என்றும் தேசிய தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு மீது 1 லட்சம் கோடி கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளோம் என்று தமிழக அரசும் வழக்கு தொடர வேண்டும் என்றும் திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு கூட்டம் திருச்சி அண்ணாமலை நகரில் உள்ள தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமரை தவறு செய்தாலும் உச்சநீதிமன்றம் அவர்களை கேள்வி கேட்கலாம், தண்டிக்கலாம் என்ற உரிமையை வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு கர்நாடக அரசு மாதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கூறிய நிலையில் அதை கர்நாடக அரசு முறையாக செய்ய மறுத்து வருகிறது என்றும், கர்நாடகத்தை விட தமிழகத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது என்றும், கர்நாடக அரசு 5 அணைகளை கட்டி 30,000 ஏரி குளங்களை நிரப்பிவிட்டு பின்னர் அணையில் தண்ணீர் இல்லை என கூறி வருகிறது என்றும் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் சார்பில் கர்நாடக அரசு மீது 1 லட்சம் கோடி நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு பதிவு செய்ய உள்ளோம் என்றும், அதேபோல் தமிழக அரசும் கர்நாடக அரசு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு கோரிக்கை விடுத்துள்ளார். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கேட்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வழக்கு போட்டு விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வாங்கி தர வேண்டிய கடமை மாநில சர்க்காருக்கு இருக்கிறது. அதனால் நாங்களும் இப்போ தீர்மானம் இன்னைக்கு போட்டிருக்கோம். இன்னைக்கு கரூர் மாவட்ட தலைவர், ஐயா புதுக்கோட்டை மாவட்ட தலைவர், திருச்சி மாவட்ட தலைவர் நாங்களாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு மத்திய கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எங்களுக்கு 1 லட்சம் கோடி நஷ்டஈடு வாங்கிட்டாங்க அப்படின்னு போக போகிறோம். இல்லாட்டியும் ஒரு சென்னையில் சென்று தற்கொலை போராட்டம் நடத்த போகிறோம். தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்த தலைமறைவு குற்றவாளியை பொதுமக்கள் அதிரடியாக பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகே கீழப்பங்குடி கிராமத்தில் நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இளம்பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய ராஜ்குமார் என்ற தலைமறைவு குற்றவாளியை பொதுமக்கள் துணிச்சலுடன் விரட்டி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட ராஜ்குமார் ஏற்கனவே பல கொலை முயற்சி மற்றும் பாலியல் வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தலைமறைவாக இருந்து கொண்டு அப்பகுதி பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த குற்றவாளி பிடிபட்டதால் கீழப்பங்குடி கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர். குடியாத்தம் பேரணம்பட்டு பீடி தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு படிவங்கள் குறித்து சேமநல மருத்துவர் உத்தமன் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேரணம்பட்டு பகுதியில் 10,000ற்கு மேற்பட்ட பீடி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகளின் கல்வி உதவித்தொகையை மத்திய அரசு தொழிலாளர் நல அமைப்பு துறை சார்பில் படிவங்கள் மூலம் தொழிலாளர்கள் உதவித்தொகை பெற்று வந்தனர். இந்த நிலையில் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் உள்ள மத்திய அரசின் பீடி தொழிலாளர் சேமநல மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் உத்தமன் பங்கேற்று பீடி தொழிலாளர்களின் குழந்தைகள் உதவித்தொகை பெறுவதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் படிவங்கள் ஆன்லைன் மூலம் பெற்று அதற்கான சான்றிதழை இணைத்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என மருத்துவர் உத்தமன் தெரிவித்தார். இதில் LBF பீடி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் கலைநேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறிப்பாக ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களுக்கு எத்தனை ஸ்காலர்ஷிப் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. எனவே பீடி தொழிலாளர்கள் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்து கல்வித்துறை பெற்றுக்கொள்ளுமாறு வேலூர் மாவட்ட பீடி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் கலைநேசன் என்ற முறையில் அனைத்து பீடி தொழிலாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
விச்சூர் பகுதியில் பயனற்று கிடந்த கழிவறையை புதுப்பித்து தெருவிளக்கு மற்றும் சிசிடிவி கேமரா அமைத்து கொடுத்த விச்சூர் வெள்ளிவாயில் சாவடி தொழிலாளர்கள் நலச்சங்க நிர்வாகிகளை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். சென்னை மணலி புதுநகர் அடுத்த விச்சூர் பகுதியில் 100க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் ஒரு சில வீட்டில் மட்டுமே கழிவறை வசதி இருப்பதாகவும் மற்றவர்கள் திறந்தவெளி இடங்களை பயன்படுத்தி வந்ததாகவும் இயற்கை உபாதைகளை கழிக்க பெண்கள் அதிகாலை 5 மணிக்கு செல்லும் நிலை இருந்ததாகவும் அதேபோல் இரவு நேரங்களில் இயற்கை உபாதைகளை கழிக்க அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள கழிவறை சேதமடைந்துள்ளதால் கழிவறையை பயன்படுத்த முடியவில்லை என்றும் சாலையில் மின் விளக்குகள் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து தர வேண்டும் எனவும் விச்சூர் வெள்ளிவாயில் சாவடி தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் சுப்பிரமணியிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தொழிலாளர் நலச்சங்கத்தின் பழுதடைந்த கழிவறையை புதுப்பித்து சாலையில் மின் விளக்குகள் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கொடுத்தனர். இதனை மணலி சரக உதவியாளர் விவேக் கண்ணா, விச்சூர் வெள்ளிவாயில் சாவடி தொழிலாளர் நலச்சங்க தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அப்போது பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய சங்க நிர்வாகிகளுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து கைத்தட்டி வரவேற்று நன்றி தெரிவித்தனர். எந்த நேரம் மு.க. ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறதோ அப்போது தாவே காட்சி முடிந்துவிடும் என்று சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் சிவகாசியில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உரையாற்றினார். அப்போது நம்மை விட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் புகழப்பட்டவர்கள்தான் என்று அதிமுகவிலிருந்து வெளியேறி உள்ளனர் என்றும் அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் அனைவரும் மண்ணை கவ்வப் போகிறார்கள் எனவும் சாதாரண தொண்டர் சென்றால் அதில் நியாயம் உள்ளது. ஆனால் அதிமுகவிலிருந்து வசதி மற்றும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்ற அமைச்சர்கள் தாவேகாவிற்கு வேஷம் போடுகிறார்கள். மீண்டும் தாய் கழகத்தில் இணையும் காலம் விரைவில் வரும் என்று தெரிவித்தார். மேலும் எந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறதோ அப்போது தாவே காட்சி முடிந்துவிடும் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் நலத்துறை என்ற பெயரை சமூக நீதித்துறை என மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புரட்சி பாரதம் கட்சியினர் கோரிக்கை மனு அளித்தனர். ஆதி திராவிடர் நலத்துறை என்ற பெயரை மாற்றி சமூக நீதித்துறை என தாவேக அரசு பெயர் மாற்றம் செய்ததை கண்டித்தும் மீண்டும் ஆதி திராவிடர் நலத்துறை என்ற பெயர் தொடர வேண்டும் என வலியுறுத்தியும் விழுப்புரத்தில் புரட்சி பாரதம் கட்சியினர் 100க்கு மேற்பட்டோர் கோரிக்கை பதாகைகளுடன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மனு அளித்த பின்னர் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பூவையார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆதி திராவிடர் நலத்துறை என்பதை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்தது வருத்தம் அளிக்கிறது எனவும் கடந்த காலங்களில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் நீர்த்து போக செய்யப்பட்டுள்ளது. சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி, வேலைவாய்ப்பு, கல்வி ஆகியவை பறிபோகும் வாய்ப்பு உள்ளது என்றும், எனவே சமூக நீதித்துறை என்பதை ஆதி திராவிடர் நலத்துறை என்றே அழைக்க வேண்டும் என்றும், கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழகம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று பூவையார் தெரிவித்தார். ஆலந்தூரில் சரியில்லாமல் திடீரென அமைக்கப்பட்ட வேகத்தடையால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டதின் காரணமாக பொதுமக்களே வேகத்தடையை அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஆலந்தூரில் வேம்புலி சுபேதார் தெருவில் மாநகராட்சி சார்பில் திடீரென முறையாக அமைக்கப்படாத வேகத்தடையால் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே வாகன ஓட்டிகள் தடுமாறி விபத்தில் சிக்கியதாகவும் 4ற்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தாங்களாகவே களத்தில் இறங்கி திடீரென அமைக்கப்பட்ட வேக தடையை அகற்றினர். அதன் பின்னர் மாநகராட்சி நிர்வாகம் முறையாக ஆய்வு செய்து
வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதிமுக தேய்ந்து போன கட்சி என்று விமர்சித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தற்போது ஏன் தான் தாவேகாவிற்கு வாக்களித்தோமோ என்று மக்கள் நினைப்பதினால் இனிமேல் நீங்கள் தீர்ந்துவிட்ட கட்சி என்று ஈகை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் கடுமையாக விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈகை பகுதியில் அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஒன்றிய செயலாளர் பாபு தலைமையில் அதிமுக செயல் வீரர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்ற தனபால் பேசினார். அப்போது இன்றைக்கு ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் போலி வேடமிட்டு ஆட்சி நடத்துவதாகவும், வருகின்ற உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதே நம் இலக்காக இருக்க வேண்டும் எனவும், அப்படி நாம் வெற்றி பெற்று விட்டால் நாம் தான் ஆட்சியாளர் எனவும், இன்றைக்கு அதிமுகவில் பதவி சுகம் அனுபவித்த நபர்கள் அதிமுகவை விட்டு ஓடிவிட்டனர் எனவும், தொண்டர்கள் எந்த நிலையிலும் மாறாமல் அதிமுகவில்தான் உள்ளனர் எனவும் தனபால் தெரிவித்தார். மேலும் அதிமுகவை தேய்ந்து போன கட்சி என்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் விமர்சனத்திற்கு நீங்கள் இதோடு தீர்ந்துவிட்ட கட்சி என்றும், வாக்களித்த மக்களே ஏன் தாவேகாவிற்கு வாக்களித்தோம் என யோசித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் தெரிவித்தார். மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றியுள்ளனர். மதுரை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து பைபாஸ் சாலையில் குரு தியேட்டரில் இருந்து பொன்மேனி வரையுள்ள சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர். இதனை மதுரை மாநகராட்சி ஆணையாளர் கௌரவகுமார் நேரில் பார்வையிட்டு சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியின் போது சாலையோரங்களில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த கடைகள், தற்காலிக கட்டிடங்கள், விளம்பர பலகைகள், நீட்டிப்பு மேற்கூரைகள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பிற ஆக்கிரமிப்புகளையும் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் காவல்துறை பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் மதுரை மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். மேலும் சாலையின் அகலத்தை முழுமையாக பயன்படுத்தி வாகன நெரிசலை குறைப்பது, பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது, எதிர்காலத்தில் மழைநீர் வடிகால் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளை எளிதாக மேற்கொள்வதற்காக ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் ஆக்கிரமிப்புகள் ஏற்படுத்தப்பட்டால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் தங்கத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்குரியதாக போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை மூலமாக ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் 25 அடி உயரத்திலும் 13 அடி நீளத்திலும் 10 அடி அகலத்திலும் தங்கத்தேர் வடிவமைக்கப்பட்டு ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிறப்பு பூஜை நடைபெற்ற பின்னர் ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் தங்கத்தேரில் எழுந்தருளி பொதுமக்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து தங்கத்தேர் வலம் வரும் விழாவில் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இளைய சங்கராச்சாரியார் சத்திய சந்திரசேகர ரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். விழாவில் 108 தவில் நாதஸ்வர வித்வான்கள் இசை வாசிக்க, 1000 சிவனடியார்கள் சிவவாத்தியங்கள் ஒலிக்க, திருப்பூர் காவடி குழுவின் கொங்கு மண்டல கும்மியாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் தேரோட்ட விழா நடைபெற்றது. விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரதுரை, கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வேல்மோகன், இணைப்பணி அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் மகாலட்சுமி உட்பட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதரை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மருத்துவ ஆராய்ச்சியில் இந்தியா புதிய மைல் கற்களை எட்டி வருகிறது. லக்னோவில் கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை.
சென்னை பெரம்பூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தகவல். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் குதிரை பேர அரசியல் குறித்து கவர்னர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம் என RS பாரதி உறுதி. எழுத்தாளர் பூமணியின் மறைவிற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.